இந்த டெய்லரிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு போர்ட்டபிள் மிஷினு. அதை வைக்கிறதுக்குன்னே நம்ம தனியாக இந்த டேபிள் வந்து ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக யூடியூப்பில் பார்த்து தான் ரெடி பண்ணோம். வேறு யாருனா நிறைய பேர் செஞ்சுருந்தாங்க. அதை வச்சு தான் நம்ம இதை ரெடி பண்ணோம். இதுக்கான செலவு எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மிஷினை வைக்கிறதுக்கு இந்த டேபிள் நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் எதுக்கு வந்தது அப்படின்னா, நம்ம ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டெய்லர். அதாவது ஒரு கார்த்தி படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாம்பே டெய்லர்னு ஃபேமஸாக இருப்பார். துணி தைக்கிறதுக்கு வர்ற லேடிஸை வந்து டச் பண்ணாமலே அளவெடுப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டான ஒரு டைலர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த படத்துலயே கவுண்டமணியும் செந்தில் ஒரு வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, கிழிஞ்சது கிழியாது பட்டன் வச்சது வைக்காதது, அந்த மாதிரியான ஒரு டைலர் தான் இவங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினு கூட நல்லா புதுசாக இத்தனை வருஷம் வேலை செய்யுது. இந்த மிஷினை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருக்கும். நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்த மிஷின் இது. அதுக்கான டேபிள் மட்டும் நம்ம செஞ்சது. சொல்லு, என்ன சொல்றது? இந்த மிஷினை பத்தியும் டேபிளை பத்தியும் சொல்லு. மிஷின் எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. சரி, உண்மைதான். காசு நான் கொடுத்தேன். காசு எங்க நீ கொடுத்த? நான் சம்பாதிச்சு, நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சு என்னோட சேவிங்ஸ்ல இந்த மிஷினை வாங்கினேன். சரி சரி, அது மாடல் என்ன? இது எங்க அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க. மாடல் என்ன? மெரிட். இது மாடல் மெரிட். அது அப்போ நான் வாங்கினப்ப வந்த புது மாடல் அது. ஆக்சுவலா அதான் இப்போ அது வாங்கினப்ப 6500 ரூபாயா? 8000 ரூபாய் அப்பவே. சரி, 8000 ரூபாய். அதுல என்ன இருக்கு? கீழே வந்து அந்த மோட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்களா? இதுலயே வந்து எம்ப்ராய்டரியும் போடுறதுக்கான இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் நான் கிளாஸ் போய் கத்துக்கல. அதனால என்னால அதெல்லாம் பண்ண முடியல. நான் நல்லா தான் தப்பேன். நான் டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் போனேன். நடுவுல வந்து ஒரு 2-3 இயர்ஸ் எனக்கு டச் விட்டதுனால எனக்கு கட்டிங் மறந்துருச்சு. கட்டிங் போட்டு நல்லா ஸ்டிச் பண்ணுவேன். ஆனா இப்ப என் பசங்களுக்கு பாவாடை சட்டை, ட்ரெஸ், பெட்டி கோட் எல்லாமே நான் தான் ஸ்டிச் பண்றேன். அது அவருக்கு எதுனா ஒரு பொய் சொல்றாரு. அதான் ஒட்டு போடுறது நானே கட் பண்ணி நானே ஸ்டிச் பண்ணுவேன். எங்க போறேன்? இது என் பாப்பாக்கு நானே தான் பாவாடை தாவணி நானே தான் ஸ்டிச் பண்ணேன். வித் பிளவுஸு, ஸ்கர்ட், இன்ஸ்கர்ட், இந்த ஷால் மட்டும் தான் நாங்கள் தனியாக வாங்கணும். ஃபுல்லாக நானே தான் ஸ்டிச் பண்ணேன். அப்படியா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அப்படி பார்த்தா எல்லாத்தையுமே நீயே தைச்சிடலாம்ல. உனக்கும் பிளவுஸ் எல்லாம் தைக்கலாம்ல. அதை வெளியே கொடுத்துக்கிறேன். வேற பிரின்சஸ் கட் மாதிரி போட்டு பண்ணிட்டேன். பிளவுஸ்ன்றது நம்ம அது வேற மாதிரி கட் பண்ணுவோம் இல்லையா, அதனால எனக்கு அது தெரியாது. அது யாராவது கட் பண்ணி கொடுத்தா நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். அவரு சும்மா சொல்றாரு, நம்பாதீங்க. நான் நல்லாவே தைப்பேன். சரி, இப்போ இந்த மிஷின் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னா என்ன ரேட்டுக்கு விற்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இதை வாங்குறது, அதை தூக்கு. இது ஆக்சுவலா இது மட்டும் தான் தருவாங்க. பண்ணோம் அப்படின்னா இந்த மிஷின் மட்டும் தான் வரும் இல்லையா? இப்போ இந்த மிஷின் வந்து இதுல செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து உள்ள வந்து ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். இதை போய் உள்ள அடங்கிடும். அப்போ துணி தைக்கிறதுக்கான ஃப்ளோ வந்து அப்படியே ஈவனா வரும். அந்த மாதிரி ஒரு உள்ள அடங்கி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம பிளான் பண்ணவே இல்லை. மிஷினை மட்டும் வச்சு பண்ணியாச்சு. இந்த ஃப்ளக் வந்து பிளான் பண்ணவே இல்லை. அதனால ஸ்கொயராக பண்ணியிருந்தோம். இப்போ ஃப்ளக் மாட்டும் போது இந்த இடம் இடிக்குது. அதனால இங்கே ஒரு கட்டு போட்டு அப்புறம் வச்சோம். இப்போ உள்ள வை. இப்போ இது வந்து எடுத்து அவங்க அந்த என்னது அது உள்ள ஏதோ மாற்றுவையா? பாபின் மாற்றுவேன். அந்த பாபின்லாம் மாற்றும் போது இதை வெளியே எடுக்கணும். எடுக்கிற மாதிரி இருக்கிறதால தான் இதை வந்து கட் பண்ண வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா இதை மூடிடலாம் அழகாக, தெரியாத மாதிரி கூட. பட் அவங்க எடுத்து வைக்கிறதுக்கு இது செட் ஆகாது. அதனால தான் அந்த இடம் ஓப்பனாகவே இருக்குது. மற்றபடி இந்த டேபிள் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். இது செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். இந்த டேபிளுக்கு ஆகக்கூடிய பிளைவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளைவுட் ஷீட்டு தான். அது 4x 8 சைஸ் இருக்கும், 32 ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த ஒரு இதுலேயே பாதி வந்து டேபிள் மேலேயும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிட்டு கால்லையும் இதே மாதிரி அதிகபட்சமாக 1.5 பிளைவுட் அந்த மாதிரி தான் ஆகும். ஒன்றுலேயே கூட மீறும். இப்போ அதிலே வந்து ஆல்டர் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு பிளைவுடைய காஸ்ட் எவ்வளோன்னா, அப்போ நம்ம வாங்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 55 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்கணும். இப்போ 32 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு வரும்பொழுது ஒரு 1700 ரூபா அந்த மாதிரி தான் இந்த பிளைவுடைய காஸ்ட் வரும். அது மேலே இந்த மைக்கா ஷீட்டு அது ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபா 800 ரூபா அந்த ரேஞ்ச் வரும் ஒரு ஷீட்டோடைய விலை. ஆக மொத்தம் ஒரு 2300 ரூபா தான் இந்த மெட்டீரியலுடைய காஸ்ட்டு. பட் இதை கட் பண்ணி இதை செய்யறது, அப்புறம் ஒட்டுறது, இந்த கம்மு, இந்த வேலைலாம் நமக்கு இருக்குது. கம்மு வந்து கொஞ்சம் ஒரு 100 ரூபா 200 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் அதை ஒட்டக்கூடிய கம்மு. மொத்தமாக ஒரு 2500 ரூபா மெட்டீரியல் இருந்தால் இந்த டேபிள் செஞ்சிட முடியும் நம்மளே செய்கிறதுனா. இப்போ நம்ம செய்கிறதுக்கான அந்த டூல்ஸு இதெல்லாம் வந்து நம்மக்கிட்டே இருந்தது. கட் பண்ணுற மிஷின் இதெல்லாம் நம்மக்கிட்டே இருந்தது. அதை வச்சு நம்ம கட் பண்ணி செஞ்சிட்டோம். பட் இதுக்கான நாள் வந்து ஒரு 3 நாள் அந்த மாதிரி ஆகிடும். நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது, சும்மா ட்ரை பண்ணி பார்த்த விஷயந்தான் இது. அப்படி ப்ரொஃபஷனல் வச்சு செய்கிறீங்கன்னா அவங்களுக்கான கூலி வந்து இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். அது சேர்ந்து வரும். இந்த டேபிள் செஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது?
இந்த டேபிள் செஞ்சு அதுவும் ஆகும். இந்த வீடு வந்ததுக்கப்புறம் பண்ணது. ஒரு 4.5 வருஷம் அந்த மாதிரி ஆகும். 6 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 6 வருஷம் ஆயிருக்கா? சரி 6 வருஷம் கூட ஆயிருக்குன்னு. செஞ்சது கூட தெரியல எப்ப செஞ்சேன்றது. இந்த பிளைவுட் வந்து கமர்ஷியல் பிளைவுட் தான். இத்தனைக்கும் வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மல் கமர்ஷியல் பிளைவுட் தான். இங்கே தண்ணி படாத ஏரியா தான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, கரையானும் இல்லை. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வரைக்கும் நல்லாவே இருக்கு. மொத்தமாக இதுக்கான பட்ஜெட்டு லேபரோட சேர்த்து, லேபர் வந்து தனியாக இதை வந்து பண்ணி தர மாட்டாங்க. பட் நீங்களா செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்குள்ள இந்த டேபிள் வந்து கிடைச்சிரும்.